யூனிட் 8-9 ரீசனாக நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நாடகம் பற்றிய செய்தியில் மிக சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நடிப்பதற்கு மட்டுமே உரியது நாடகம், படிப்பதற்கு மட்டுமே உரியது நாடகம், பார்ப்பதற்கு மட்டுமே உரியது நாடகம். அப்புறம் நடிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், படிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், நடிப்பதற்கும் படிப்பதற்கும் உரிய நாடகம் என நாடகத்தை மூவகையாக எம் வரதராஜன் வகைப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நாடகம் பற்றிய செய்தியில் சரியான கூற்று அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஓகேவா? ஸோ இப்படியும் கொஷின் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது, இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் அப்படின்னு பாடியது யாருன்னா பாரதிதாசன் அவர்கள். ஓகேவா? ஸோ இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும். இன்பத் தமிழ் கல்வி அப்படின்னு பார்த்தாலே பாரதிதாசன் அவர்களை போட்டுடலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, நிலம் அழைப்பதற்கு ஏர், நிவர்த்தனம், பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டனன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பல்லவர் காலம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. 2021 ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஸோ 2023க்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 1967 ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னா தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அளிப்பது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் அது மெயினாக கொண்டு வந்திருப்பாங்க. இது நமக்கு தெரியும், அந்த இந்து திருமண சட்டம் அப்படிங்கிறது மெயினாக எந்த நோக்கத்துக்காக தான், அந்த சுயமரியாதை திருமணங்களுக்காக தான் இன்ட்ரடியூஸே பண்ணியிருப்பாங்க. ஸோ 1967 அப்படிங்கும்போது யார் சிஎம்மாக இருந்தாங்க? சிஎன் அண்ணாதுரை அவர்கள் சிஎம்மாக இருந்தார். 1944 ஆண்டு டேஷில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி என்ற பெயர் திராவிட கழகம் என்று மாற்றப்பட்டதுன்னா சேலம். ஸோ இது வந்து ரிப்பீட்டாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த கொஷினை பார்த்தாலே சட்டுன்னு ஆன்சர் போட்டுறணும், சேலம் தான் அப்படின்னு. பின் வருபவர்களில் வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றவர் யார் அப்படின்னா ஈவி ராமசாமி அவர்கள் இல்லையா? ஸோ யார்? தந்தை பெரியார் அவர்கள் தான் வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டார். ஸோ அந்த வைக்கத்தில் நடந்த போராட்டத்தில் வந்து அவர் தான் தலைமை தாங்கி முன்னின்று நடத்தியிருப்பார். ஸோ அது வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கும். அதனால தான் வைக்கம் வீரர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள். ஓகே. அடுத்தது, கள்ளுண்பாரை திருவள்ளுவர் எதனை உண்பாருக்கு நிகராக கூறுகிறார் அப்படின்னா நஞ்சுண்பவர்களுக்கு நிகராக தான் சொல்கிறாரு. ஓகேவா? இது வந்து நமக்கு திருக்குறள் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அடுத்தது, தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படிங்கிற உரைக்கிற பாடல் எதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக திருக்குறள் கிடையாதுன்னு பார்த்ததும் தெரியும். அண்ட் ஆசாரக்கோவை பழமொழி நானு. ஸோ இதை பார்க்க ஒரு பழமொழி மாதிரியும் இல்லையா? ஸோ இதை ஈஸியாக போட்டுடலாம், திருமந்திரம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அப்படி கூட கெஸ் பண்ணி போடலாம். அடுத்தது பாருங்கள், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகல நீர பிற. ஸோ இந்த குறளோட அடிப்படையில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்க? மனம் தூய்மையாக இருப்பின் அதன் வழிபட்ட முக்கரண வினைகளும் தூய்மையாக இருக்கும், ஆதலின் மாசிலா மனமே அறத்திற்கு அடிப்படைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டு. அடுத்தது, மனம் தூயதாக இருப்பின் வெளிக்கோலம் வேண்டாதது ஆகிவிடும், மனம் தீயதாக இருப்பின் வெளிக்கோலம் பிறரை ஏமாற்றுவதாக ஆகிவிடும், இரு வழிகளினாலும் பயனின்மை நோக்கி வெளிக்கோலத்தை வீண் ஆரவாரம் என்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே இந்த குறளுக்கான ஒரு விதமான விளக்கம் தான். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சரி, அந்த குறளின் பொருளை சரியாக விளக்குகின்றன. ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். புது கவிதைகளில் பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உத்தி முறை என்ன அப்படின்னா தொன்மம். ஓகேவா? ஸோ இந்த தொன்மம் பற்றி உங்களுக்கு 11th 12th புக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. புது கவிதையில் பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குற உத்தி முறை தான் தொன்மம் அப்படிங்கிறது மறக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொஷின், ஸ்டேட்மெண்ட் கொஷின் எல்லாம் கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரீட் பண்ணிங்கன்னா அது புரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கொஷினை ஒரு 2-3 டைம் ரீட் பண்ணுங்கள், அப்போ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பட் ஒரே கொஸ்டினில் நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணவும் கூடாது, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் டைம் பத்தாது. ஓகேவா? ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நிறைய எடுத்து பாருங்கள், அப்போ தான் அது வந்து ப்ராக்டிஸ் ஆகும். அடுத்தது, சரியான விடையை தேர்வு செய்க.
பொய்கை ஆழ்வார் வையன் தகழியா வார்க்கடலை நெய்யாக எனும் பாடலை பாடினார். பூதத்தாழ்வார் திருக்கண்டேன் பொய்மேனி கண்டேன் எனும் பாடலை பாடினார். ஓகேவா. பேயாழ்வார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக அப்படிங்கிற பாடலை பாடினார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய இம்மூவரும் ஒரு காலத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா 1ம் 4ம் தான் சரி. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் எதுனா முல்லை. ஓகே. ஸோ எந்த ஒரு மலர் கற்பின் குறியீடாக அமையும் அப்படின்னா முல்லை. பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எதுனா பதிற்றுப்பத்து. ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும், சேரர்கள்னா பதிற்றுப்பத்து அப்படிங்கிறது. பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னா நிலையான மேம்பாடு. ஓகே. ஸோ இப்போ வர எக்ஸாம்ஸ்லலாம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சோஷியல் ரிலேட்டடான ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஓகே. சமூகம் சம்பந்தமானது. ஸோ அதுக்கு கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா. அடுத்தது, பிராமணர்கள் நவீன கல்வியறினால் அதிக நன்மை அடைந்தனர். அதன் மூலம் அதிகமான அரசு வேலை பெற்றனர் என்பது பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் தென்னிந்தியாவில் உருவாக அமைந்த காரணங்களில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்ட். இந்த ரீசனுக்காக தான் நிறைய அமைப்புகள் உருவாகியிருக்கும் இல்லையா. அடுத்தது இந்த மாதிரியான ரீசனால் உருவானது தான் என்ன ஒன்று, இந்த ஒவ்வொரு பார்ட்டிஸுமே திராவிட கட்சிகள் எல்லாமே. ஓகேவா. அடுத்தது, ஆகையினால் அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் ஒதுக்கீட்டிற்கான கோரிக்கைகள் உருவாகின. ஸோ இதுவுமே கரெக்டு தான். அப்போ ரெண்டுமே கரெக்டு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது. இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 1993 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு தலைவர் 8 உறுப்பினர்களை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 1 மட்டும்தான் கரெக்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசால் முன்மொழியப்பட்டுள்ள சிறப்பு திட்டமான சஹி என்பது ஒரே இட நெருக்கடி நிவாரண ஒன் ஸ்டாப் க்யூர் சென்டர் அப்படிங்கிறது தான் இந்த சஹி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் நோக்கமானது வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி அளித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மட்டும் அப்படிங்கிறது ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியல் சட்டப்பிரிவு. ஸோ 16 சப்கிளாஸ் 4. ஓகே. அதுதான் இது உங்களுக்கு 11th பாலிட்டியில் இருக்கும். தமிழ்நாட்டில் பின்னலாடை உற்பத்தி அதிகமுள்ள இடம் எதுனா திருப்பூர். ஸோ கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் டேஷ் அம்மையார் பெயரில் வழங்கப்பட்டு வருகிறதுனா சத்தியவாணி முத்து. ஸோ இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாருங்கள். சுயமரியாதை இயக்கம் ஒரு மன்றமாகவும் அரசியல் தளமாகவும் செயல்பட்டது. இதன் நோக்கம் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பிராமணர் அல்லாதோர் ஆட்சி தமிழகத்தில் அமைந்ததாலும் நிறைவேறியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2 ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா 2மே கரெக்டு தான். ஓகே. 1920 சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியல் சாதியை சேர்ந்த முதல் பிரதிநிதி யாருன்னா MC ராஜா அவர்கள். ஸோ இதுவுமே நமக்கு ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தொகை உள்ளதுன்னா சென்னை. ஸோ இதுவுமே நம்ம கண்ண மூடிட்டு போடக்கூடிய ஆன்சர் தான். ஓகேவா. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின் பேப்பரில் யூனிட் 8 and 9 ரிலேட்டடாக கேட்டிருக்கிற கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். செயல்வழி கற்றல் கருத்தினை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யானா ஜீன் ஜேக்குவஸ் ரவுசியா அப்படிங்கிறவர் தான். ஓகேவா. ஸோ இன்றைக்கி இவ்வளோ கொஸ்டின்ஸ் போதும். இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டெய்லி இந்த மாதிரி பார்க்கலாம். ஓகேவா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.